ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வைல்டு திங்ஸ். இது ஒரு வேற லெவலான எலக்ட்ரிக் த்ரில்லர். சாம்கர் நம்ம ஹீரோ ஒரு ஹைஸ்கூலில் ப்ரொஃபஸராக இருக்கா. இவங்ககிட்ட படிக்கிற ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோ ரேப் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ கம்ப்ளைண்ட் தராங்க. உண்மையாக இந்த பொண்ணு ரேப் பண்ணது நம்ம ஹீரோ தானா? இந்த கேஸுக்கு அப்புறம் அவள் வாழ்க்கையோட தலையில் மாறி போகுது. இந்த கதையில் அடுத்தடுத்து நடந்த பல விதமான ட்விஸ்ட்லாம் என்ன, இதை பற்றிலாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் வைல்டு திங்ஸ். இது ஹாலிவுட்டோட ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. அதுபோல் இந்த படம் செம தாறுமாறாக இருக்கும். படத்தோட ஆரம்பத்துலேருந்து கதை இந்த மாதிரி போக நினச்சிட்டு இருப்போம். அடுத்து ட்விஸ்ட் இதை உண்மை நடிச்சிட்டு இருந்தா அடுத்த ட்விஸ்ட் போயிட்டே இருக்கும். படத்தில் கடைசி வரைக்குமே ஒரு 10 ட்விஸ்ட்டுக்கு மேலே வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு படம் வேற லெவலில் இருக்கும். அண்ட் அது போது எலக்ட்ரிக் மூவி படத்தில் எக்கச்சக்கமாக நல்ல இருக்கு. ஸோ விருப்பம் மட்டும் இந்த தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க வைல்டு திங்ஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன சாமி அமைக்கிறாங்க. பார்த்தா ப்ளூ பேங்கிற ஹைஸ்கூலில் ப்ரொஃபஷனலாக பார்த்துட்டு இருக்கான். படத்தோட ஸ்டார்டிங்கே பசங்களை கூப்பிட்டு அவேர்னஸ் போயிட்டு இருக்கு. அந்த ஊர் சேர்ந்த ரிலேட்டிவ்ஸ் இங்கே ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. ஒருத்தர் பேர் ரேடு கேட், அவனுக்கு கஷ்டண்டா குளோரியா பிரஸ் ஒரு பொண்ணு வந்திருப்பா. ரெண்டு பேரும் இந்த ஊரில் நடக்கிற செக்ஸ் கிரைம் பற்றி பேசியிருந்திருப்பாங்க. அப்போ நிறைய பேச வரப்ப அதே கூட்டத்தில் ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு பேர் சூசி. ரேயை பார்க்க பிடிக்காம பால் அங்கே எழுந்து போயிடுவாளா. இது அந்த ரேங்களாக நோட் பண்ணிட்டு இருப்பாரு. தென் ஸ்பீச்சில் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து படம் வைப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்து, சார் நான் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்ல, அப்போ ஒரு பொண்ணு பால் எழுந்து போனா, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா அவளா அவ பேர் சூசி. ஏதோ பிரச்சனை கேட்டா அவளை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே, என்னை பார்த்து வேற மொஸ்டாங்கன்னு கிளம்பி போனா. கேபி உனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா? நீ அவளை பார்த்துட்டேன்னு கேட்டா, சார் ஞாபகம் இல்லையா, ஒரு வருஷம் முன்னாடி இருக்கும். அந்த பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாத சொல்லி நீங்கள் தான் ஜெயில் அடிச்சிங்க. 6 மாதம் சிறுவ சீர்திருத்த பிள்ளை இருந்தா, அதனால தான் இப்போ பார்த்து உங்களுக்கு கோஷ்டு போயிட்டா போல. இவன் அந்த பொண்ணு சொல்கிறப்ப, ஓ அவளா இப்போ தான் வருது, சரி வாங்கி வந்து போன்னு சொல்லி கேபி கூட்டாங்க போதா இருக்காரு. அப்போ தொடர்ந்து நம்ம ஹீரோ பாட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம ஹீரோ சாமி இருக்கால, அவன் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான். இந்த ஸ்கூலுக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் கூட ஆக்சுவலாக கேபி ஒரு பொண்ணு இருக்கால, அவளே அந்த அகட ஃப்ளோ பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த போலீஸும் நம்ம ஹீரோ பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி போயிடுவான். நம்ம ஹீரோ தொடர்ந்து வேலையை பார்த்து இருக்கிறப்ப அப்போ அதே ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருப்பா. இந்த பொண்ணு பேர் கெல்லி. இவளும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். இவளுக்கு நம்ம ஹீரோ ஒரு கண்ணு இருக்கும். அதனால் நம்ம ஹீரோ பார்த்து, சார் இன்னைக்கு எனக்கு கூட்டு போகிறதுக்கு எங்கள் அம்மா இங்கே வரல, போகிற வழி தான் வீடு இருக்குது, என்னை ட்ராப் பண்ணிலாம் கேட்டால் இவன் சரி ஜீப்பில் கூட்டி போயிட்டுருக்கான். அப்படி போகிற வழியில் பார்த்தா ஒரு பொண்ணு இருப்பா. யாருன்னு பார்த்தா சூசி. இதுக்கு முன்னாடி பால் எழுந்து போயிருப்பாள் அந்த பொண்ணு தான். அவள் போன கார் பிரேக் ஆகிருக்கும் போல. நம்ம மாரி கார் நிப்பாட்டி, என்ன சூசி கார் பிரேக் ஆயிடுச்சா, நானுமே அவன் வீட்டில் தான் போகிறேன், வேணா ஜீப்பில் தான் சொல்கிறப்ப பக்கத்தில் இந்த கிளிங்கிற பொண்ணு இருக்கால, அவன் சூசி அமுழ்த்துட்டே இருப்பா. ஆக்சுவலி சூசிங்கிற பொண்ணை யாருக்கும் பிடிக்காது. இவ ஒரு அவுட்காஸ்ட் பொண்ணு. அப்பா அம்மா எதுவுமே கண்டுக்காம தண்ணியில் சுட்டுருப்பாங்களே, அந்த மாதிரி பொண்ணு தான் இவன். இதனால கெளியோட அமுத்து தேக்கிறப்ப இது பார்த்து குழந்தை வருது. எனக்கு அவங்க லிஃப்ட்டு வேணாம், எது வேணாம், இங்கேருந்து போடின்னு சொல்லிட்டு மிட்ஃபிங்கர் காமிப்பா. நம்ம ஹீரோ சேர்ந்து ஜீப் எடுத்துட்டு கெளி வீட்டுக்கு போவான். ஆக்சுவலி கெளியோட அம்மா இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க. அவங்க பேர் சாண்ட்ரா. சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. இந்த ஊரில் இருக்கிற பேங்க்லேருந்து எல்லாமே இந்த அம்மாவுக்கு சொந்தமாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த அம்மாவுக்குமே நம்ம இன்னொரு கண்ணா இருக்கும். கரெக்டாக சாம் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துடுது. என்ன சாம் நீ தான் என் பொண்ணை கூட்டி வந்தியா, சரி எதுக்கு வெறுங்கையோட இருந்து போகிற, வீட்டுக்கு வா, வந்து ஜூஸ் குடிச்சு போன்னு சொல்கிறப்ப நம்ம மாரி முடியும்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் நமக்கு நம்ம கண்ணுக்குன்னு சொல்லி, நான் இங்கேருந்து போயிட்டாருன்னு சொல்லி ஜீப் போய்ட்டு கிளம்பி போயிடுவேன். சம போட்டு 2 பேத்துக்குமே ஒரே ஆள் மாதிரி கண்ணு இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஹீரோ அங்கேருந்து வீட்டுக்கு போய் அவள் வீட்டு பக்கத்தில் பார்த்து ரிவர் இருக்கும். அது ஆக்சுவலாக சதுப்புநில பகுதி, அங்கே நிறைய முதலாளிலாம் இருக்கும். பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியாக போட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பான். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள் வீட்டுக்காக தட்டுற மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா கிளிங்க வந்திருப்பா. அவள் கூட ஃப்ரெண்டு கூட்டி வந்திருப்பா. சார் நாங்கள் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, இதை வேலை பார்க்கலாம் தான் இங்கே வந்தோம், உங்கள் வீட்டில் தான் வேலை இருக்கான்னு கேட்டால், ஓ அப்படியா, சரி என் கார் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அது க்ளீன் பண்ணலாம் கேட்டால் இந்த பொண்ணு நிறையா போய் போச்சு, ஏன்னா இவளுக்கு நம்ம இவ்வளோ கண்ணு இருக்குல்ல, அதனால் காரை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கார் க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ ரூம்லேருந்து பார்பரான்னு பொண்ணு வருவா. அப்போ தான் நமக்கே தெரியுது நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த பார்பராங்கிறப்ப லவ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அந்த பொண்ணை வீட்டு வெளியே வந்துருப்பா. அந்த பொண்ணை பார்த்து கெளிக்கு புறமே தான் இருக்குது. அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் காரை க்ளீன் பண்ணி முடிச்சிடறா. இதில் ஃப்ரெண்டு அனுப்பி வச்சுட்டு இவங்க தனியாக அங்கே இருக்கா. பார்த்தா உடம்பு ஃபுல்லாக ஈரமாகி ட்ரெஸ்ஸில் வெட்டாக இருந்திருக்கும். அதோட ஹீரோ பார்க்கப்பே ஹீரோ நின்றுட்டு இருப்பாளா. இதை பார்த்து ஹீரோக்கு புரியாமல் இருக்குது. பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிளிப்புன்னு ஓடி வருவா. அவள் ட்ரெஸ்ஸில் கிழிஞ்சு போய் அழுதுட்டு அங்கே போயிட்டு இருப்பா. சுற்றி கால்கெல்லாம் அந்த கிளியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வரப்ப கிளி அழுதுட்டு இருப்பாளா. இதை பார்த்து அவங்க அம்மா கூட புரியாமல் இருக்கும். மேபி சில வருஷம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து போயிட்டார்ல, அதனால வருத்தப்பட்டு இருக்கா போல. சமாதானம் கொடுத்தோன்னு சொல்லி, இங்கே பாருமா இன்னமும் அவங்க அப்பா நினச்சிட்டு இருப்பேன், அப்பா போனது தான், எதுக்கு அழுதுட்டுன்னு கேட்டா, சே நான் அதுக்கு அந்த மனுஷனுக்கு அழுக போகிறேன், நான் இன்னைக்கு லீவுங்கிறனால சாமோட வீட்டுக்கு போனேன், சாமி என்கிட்ட தப்பாக நடந்துட்டாரு, என்னை ரேப் பண்ண பார்த்தாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவங்க அம்மா கோவம் வருது. அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போடி கிளி வச்சுட்டு இருப்பாங்க. ரேங்கிற அந்த போலீஸை பார்த்து, சார் அந்த சாமி வாத்தியா இருக்கால, என் பொண்ணு தப்பாக நடந்திருக்கான், பாருங்கள் என் பொண்ணு ரேப் பண்ணியிருக்கான், அந்த வாத்தியை விட மாட்டேன், அவனுக்கு கண்டதுமே கிளிப்புன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்திட்டே இருப்பாங்களா. போலீஸ் சேருன்னு அந்த பொண்ணோட விசாரிச்சுட்டு இருப்பாங்க. கேமரா ஆன் பண்ணி சொல்லுமா நேற்று என்ன ஆச்சு, அவரோட தப்பாக நடந்துட்டு கேட்டால், ஆமாம் சார் நேற்று சும்மா சாரை பக்கம் சார் வீட்டுக்கு போனேன், அப்போ தனியாக எங்கள் ரூமுக்கு கூப்பிட்டாரு, நாங்கள் போனதுக்கப்புறம் என்கிட்ட தப்பாக ட்ரை பண்ணார், பட் நல்ல வேலை ட்ரெஸ் மட்டும் தான் கிழிஞ்சு,
நான் அதுக்குள்ளே அங்கேருந்து ஓடிட்டேன்னு சொல்கிறப்ப இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கெல்லி அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த கேபின் ரிலேட்டிவ் இருக்கல, அவன் அந்த ரெக்கார்டிங் போட்டு பார்த்தே இருப்பான். பார்த்தா அந்த பொண்ணு அழுகிற மாதிரி பேசிட்டு இருக்கா. பட் பார்த்தா அழுகே வரல. ரேப் பண்ணதுக்கு எவிடன்ஸாக இருக்கான்னு பார்த்தா ஃபிசிக்கல் எதுவுமே இல்லாமல் இருக்குது. உடம்புல கீரலோ காயமோ எதுவும் இல்லாமல் இருக்குது. மேபி இந்த கெல்லிங்கிற பொண்ணோட போய் சொல்லலாம். எதுக்கு இந்த கேஸை பார்ப்போம். மேபி இவ்வளோ வீட்டுக்கு போயிருக்கலாம். இவன் நினச்ச வச்சு நடக்காதனால ஹீரோவில் பழி போட்டுருக்கலாம். நம்ம அந்த கேஸை பார்த்தாலும் சொல்லிட்டு ராயா அந்த கேப் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வழக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். அப்போ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பார்த்து டே மச்சான் ஸ்கூல் ஃபுல்லாக உன்னை பார்த்தாலும் பேச்சா இருக்குது. நீ என்னமோ அந்த கெல்லிங்கிற பொண்ணை ரேப் பண்ணி வைக்காமே உங்களுக்கு கேஸாக முருக்கான்னு சொல்கிறப்ப டே நான் எதுவும் பண்ணலடா, நான் பாடி வீட்டில் இருந்தேன். அவளாவது ரூமுக்கு வந்தா சடனாக சட்டையில் கிறிஸ்டிங் ஓடி போயிட்டா. நான் அந்த பொண்ணு ரேப் பண்ணலன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறது, அவள் ஒரு பொண்ணு, அதுப்போ அவங்க அம்மா ஒரு பணக்காரி, ஏதாவது காசு கொடுத்து கூட இந்த கேஸ் மாதிரி திருப்பிடுவா, நீயும் நல்லா இருப்பாரு, அப்போ தப்பிக்க முடியும்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கே தெரில. சரி நான் அங்கேருந்து கிணத்து நாளாக பார்க்க போவேன். இவர் அந்த ஊருக்கு ஒரு மிப்பர் லாயரு. அதனால பார்த்து சார் இப்போதைக்கு எவ்வளோ கேஸ் வந்துருக்கு, என்கிட்ட படிக்கிற பொண்ணு எவ்வளோ ரேப் கேஸ் கொடுத்துருக்கா. பட் அந்த பொண்ணு எதுவும் பண்ணவே இல்லை. அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தா. நான் அந்த பொண்ணு எதுவும் பண்ணாமனு சொல்கிறப்ப சரி நீ இந்த பொண்ணு எதுவும் பண்ணவே இல்லை, அப்போ அந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன், நீ எங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப இவனு கிளம்பி போகிறான். அடுத்த ஸ்கூலுக்கு வரப்ப பார்த்தீங்களா எகென்ஸ்டாக இருக்காங்க. ஸ்கூலில் கூட நம்ம மீற விடாம இங்கே பாருங்கள் சார் உங்கள் மேலே கேஸ் இருக்குது, நீங்கள் இதுக்கடுத்து காலேஜ் வரணும்னு சொல்கிறப்ப நம்ம மீற வந்து கிளம்பி போகிறா இருக்கா. இவங்களோட லவராக பார்ப்பலான்னு பொண்ணு இருந்தால அவங்க அப்பாவே வந்து இங்கே பாரு இதுக்கப்புறம் பொண்ணை பார்க்கலாம் வச்சுக்காத, என் பொண்ணு லவ்வே பண்ண மாட்டான்னு சொல்லி அந்த மாதிரி மறுபடியும் அங்கே கூட்டி போயிடுவார். இதை பார்த்து நம்ம மீருக்கு வாழ்க்கை வருது போயிடும். செம்ம கடுப்பான நம்ம ஹீரோ பார் போய் சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். நம்ம மட்டும் வீட்டுக்கு வந்துருக்கிறப்ப பின்னாடி பார்த்து ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அந்த மீறு கார் அடிக்கிறப்ப பார்த்து நம்ம ஆற்றுல விழுந்துருவான். அந்த கார்லேருந்து ஒரு பைக்கில் இறங்குவான். யாருன்னு பார்த்தா அந்த கெல்லியோட அம்மா அடியாளு. அவள் இறங்கி வந்து நம்ம மீறு போட்டு மூஞ்சி மூஞ்சி குத்துவான். ஏன்டா என்ன தைரியம் கெல்லி ரேப் பண்ணுவேன், இங்கேருந்து போடா போடான்னு சொல்லிட்டு நம்ம மூஞ்சி மேலே போய்த்துருவான். நம்ம செம்மையான வாங்கி வீட்டுக்கு வந்துடுவான். கட் பண்ண அடுத்த நாள் லாயர் நம்ம மீறு வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜனலாம் உடஞ்சி போன மாதிரி இருக்குது. சாமி எங்கடா போய்ட்டு தேடி பார்த்துட்டு இருந்தா அவங்க அத்தியர்த்திவே குத்த வருவான். சார் நீங்களா, நான் கூட எவ்வளோ தூரம் குழப்பம் பார்த்து நினச்சிட்டேன் பாருங்கள் சார், என்னால் எதுவும் மாறிடுச்சு, வரவும் போலும் நடிச்சிட்டு இருக்கான், எனக்கு அந்த கேஸோட முடிச்சாகணும், ஏதோ தீர்வு இருக்கான்னு கேட்டால் ஓ அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா. இங்கே பாருங்கள் சார் அந்த லேடி ஒரு பணக்காரி, இதே கேஸாக வச்சு அந்த பொண்ணு வந்து காசு வாங்கலாம், இதை நான் பண்ணான்னு கேட்டால் இல்லை சார் என்னால் கெல்லோட அம்மா போச்சுக்க முடியாது, ஏன்னா வீடு பெங்களூரில் கட்டினது, அந்த பேங்கோட ஓனரு அந்த அம்மா தான், நான் எதை பண்ணால் இந்த உருட்டு போடான்னு சொல்லுவாங்க, அதனால் எதுவும் பண்ண முடியாது, லீகலாகவே இந்த கேஸை பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. ஆக்சுவலாக இந்த கெல்லிங்கிற பொண்ணு இருக்கால அவர் ட்ரக் அடிக்கிட்டு ஒரு வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா இறந்து போனதால அது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டா. இதே கோர்ட்டில் ஆதாரமாக வச்சு அவர் சொன்ன சாட்சியில் போய் வைக்கலாம், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி நம்ம வீடு காதலாக இருப்பார். பார்த்து அடுத்த நாள் அந்த போலீஸ் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் வந்திருக்கும். யாருன்னு பார்த்து சூசி உங்கள்ட்ட ஒரு முக்கிய விஷயத்தை பேசணும்னு இருப்பா. சரி இவங்களும் சூசியோட வீட்டுக்கு போவாங்க. பார்த்து சூசியை ஒரு வயசான பாட்டில் அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க சூசியை போய் பார்த்து சூசி என்னாச்சு எங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொன்னீங்க என்னன்னு கேட்டால் அப்போதான் பெரிய குண்டு தூக்கி போடுவா. ஒரு வருஷம் முன்னாடி நான் சாம பார்த்தேன், என் வீட்டுக்கு லிஃப்ட் கூட்டி போகிறேன்னு சொன்னார், நானும் சரி ஜீப்பில் ஏறினப்ப ரேப் பண்ணார், அவரால் நானும் பாதிக்கப்பட்டவ தான், என்னையும் ரேப் பண்ணியிருக்கான்னு சொல்லி எமோஷனல் அழுக ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்து ரேக் ஆச்சரியமாக இருக்குது. ரேக்குமே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இவங்க சந்தேகமாக இருந்துச்சு, ஏன்னா நிறைய பொண்ணுங்க அவன்கிட்ட ஃபில் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பாக அந்த பைபிளை பண்ணாலும் பண்ணியிருப்பான், இதே ஒரு கேஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி சுசூர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாங்க. பார்த்தா ஒரு நேரத்தில் 2 பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணனால நம்ம இருந்துக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. லாயர் ஹீரோவை பார்த்து சாம் பயப்படாத, நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி லாயர் வந்து கிளம்பிடுவார். பார்த்து அடுத்த நாள் கோர்ட்டில் ஹியரிங் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கெல்லி தான் கூடுவாங்க. நம்ம கெல்லி சொல்லு அன்றைக்கி என்ன ஆச்சு, சாம் மட்டும் என்ன பண்ணாலும் கேட்குறப்ப அவ்வளோ அழுது பேச ஆரம்பிப்பா. நான் சாருங்கிறனால தான் அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போனேன், அப்போ அவர் என்கிட்ட தப்பான ட்ரை பண்ணார், நானும் எவ்வளோ கெஞ்சி கேட்டேன் ப்ளீஸ் சார் என்னை விடுங்க, என்னை விடுங்க கற்றுனே கதறினேன், அவர் அது காலையில் வாங்கலை, என்கிட்ட போப்போ தப்பானதை ட்ரை பண்ணிட்டு இருந்தார், வேறு வழியெல்லாம் ட்ரெஸ்ஸே கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கே ஓடி வந்துட்டேன். இதான் நினச்சின்னு சொல்கிறப்ப இது பார்த்து கோர்ட்டில் எல்லாருக்கிட்ட ஒரே ஆச்சரியமாக இருக்கும். அடுத்த நாள் சூசி கூடுவாங்க. சூசி விசாரிக்கிறதுக்காக நம்ம ஊர் லாயர் இருக்கார்ல அவரை பேச ஆரம்பிப்பார். ஏம்மா சூசி உன்னை சார் ரேப்லாம் சொன்னில்ல, எப்போனான்னு கேட்டால் போன வருஷம் சொல்லுவா, போன வருஷம் மொட்டை சொன்னால் போதுமா, எந்த மாதம்னு கேட்டால் ஏப்ரல்னு சொல்லுவா, ஓ ஏப்ரல் மாதம் சாரோட ரேப் பண்ணியிருக்காரு, அதுக்கு அடுத்த மாதமே உன்னை ஜெயிலில் போட்டிருக்காங்களே அது ஏன்னு கேட்டால் அதுவா நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணேன், அதுக்கான ஜெயிலுக்கு தூக்கி போட்டாங்கன்னு சொன்னால் ஓ அப்போ அந்த சம்பவம் நடந்து ஒரு மாதத்துல தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, ஆனால் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நீ சாமி ஃபோன் பண்ணியிருக்க, சார் என்னை அப்படியே ஜெயிலில் வெளியிடுங்க எனக்கு பெயில் வாங்குன்னு சொல்லி சார் ஃபோன் வச்சுருக்கேன், ஆனால் கடைசி வரைக்குமே சார் வரவே இல்லை, ஏன்னா அது மே மாதம் சார் வெக்கேஷன் போயிருந்தார், அவரால் அந்த ஊருக்கு வர முடியல, நீ 6 மாதம் ஜெயிலில் இருந்த கரெக்டு தானே கேட்டால் இவ்வளோ ஆமான்னு சொல்லுவா. பாருங்க இவரானார் ஏப்ரல் மாதம் என் கிளைண்ட் எவ்வளோ ரேப் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்த மாதம் போய் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் என் கிளைண்ட் ஹெல்ப் கேட்டிருக்கா, யாரும் ரேப் பண்ணவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த கேஸு ஃபேக்கான கேஸு சொல்லு, நீ எதுக்கு
போய் சொல்கிற கோர்ட்டில் நீ போய் சொல்கிற நிறுவனமாச்சுன்னா இதுக்கு வந்து ஜெயிலில் போடுவாங்க உண்மையை சொல்லு எதுக்கு அது மாதிரி பண்ணுறாங்க கேட்டால் அந்த பொண்ணு பயமாயிருச்சு திரும்ப ஜெயிலுக்கு போடுவாங்க அதுக்காக உண்மையை சொல்லிடுவா இது எல்லாமே ஆக்சுவல் செட்டப்பு நான் ஜெயிலில் இருந்தப்போ சாமன் ஹெல்ப் பண்ணல இதனால் நான் சாமில் கோர்ட்டில் இருந்தேன் அதே மாதிரி கெல்லியுமே சாம் பழிவாங்கன்னு பார்த்தா எனக்கு கெல்லிக்கு சாமில் லவ் வந்துச்சு ஆனால் சாமுக்கும் அவங்க அம்மாக்கு நடுவில் ஒரு பழக்கம் போயிட்டு இருந்துச்சு போல இதனால் கோமனாவை சாம பழிவாங்கன்னு நினச்சா இதுக்காக நானும் சேர்ந்து ஃபேக்காக ரீக்வெஸ்ட் கொடுத்தோம் இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கிளிக்கிட்டு போயிடுது அடி பாவி போட்டு கொடுத்துட்டியே நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி கிளாஸ் எடுத்து விட்டு எறிவா இதை பார்த்து கோட்டை சாக்கறாங்க அப்படின்னு இது எல்லாமே ஃபேக் கேஸு ஹீரோ மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி ஃபுல்லாக பரபரப்பாக பேசிட்டு இருப்பாங்க கீழோட அம்மாவை பார்த்து 10 காலம் கேட்டு இருப்பாங்க பயந்து பண்ண அந்த அம்மாவும் காலம் கிளம்பி போயிடுவாங்க பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம போய் போச்சு நம்ம ஹீரோட லாயர் ஹாப்பியாக இருப்பார் இவன் சாமு நம்ம தூண்டில் பெரிய மீன் மட்டும் இருக்கு அந்த கெல்லி உன் கேஸ் போடனால உன் மனமரியாதை போச்சு உன்னை விளையாட்டு தூக்குனாங்க இதை வச்சு நஷ்டம் கேட்கலாம் அவங்க அம்மா வேறு பணக்காரி நல்லா காசு இருக்கலாம்னு சொல்லி லாயர் செம்ம போய் இருப்பார் அடுத்த நாள் கெல்லோட அம்மாவை கூப்பிட்டு பேச நடத்துவாங்க இங்கே பாருங்க மேடம் நாங்கள் அம்மா நஷ்டம் கேஸ் போகிறதா இருக்கோம் நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா இல்லை ஈஸியாக முடிஞ்சிடும் ஹீரோக்கு நஷ்டம் எடுத்தாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க வச்சு பார்ப்பாங்க அவங்களால முடிஞ்சது 8.5 மில்லியன் அது நம்ம ஊர் காசுக்கு 70 கோடி தருவாங்க இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அந்த லாயர் சமப்பி போச்சு யோ பார்த்தியா ஒரு செகண்டில் பணக்காரன் ஆகிட்டோம் வேற எவ்வளோ ஹாப்பின்னு சொல்லி லாயர் நம்ம சந்தோஷமாக இருப்பாங்க இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு அவன் வேலை பார்த்த ஸ்கூலில் வேலையும் கிடையாது அதெல்லாம் திங்ஸ்லாம் காலி பண்ணி ஸ்கூலோட வெளியே தான் இருப்பான் அப்போ அந்த கெல்லிங்கிற பொண்ணு நம்ம இருமலை கொலாண்டில் இருப்பா கண்ணாடி பாட்டில் விட்டு எறிஞ்சு டேய் நீ நல்லா இருப்பியாடா எங்கள் அம்மாட்ட இருந்து 70 கோடி ஆட்டி போட்டேன் அந்த காசு எல்லாமே என் காசு என் தாத்தா எனக்கு எழுதி வச்சாரு எங்கள் அம்மா மண்டையை போட்டால் தான் அந்த காசு எனக்கு கிடைக்கும் நீ நஷ்டிட்ட காசு கட்டினால எங்கள் அம்மா அந்த காசு எடுத்து கொடுத்தாங்க அதில் ஏன் காசுரா நீ நல்லா இருப்பியா நாசம் போவேன்னு சொல்லி நம்ம கண்ணாடி திட்டிகிட்டு இருப்பா பட் நம்ம நல்லா கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பி வந்துடுவான் வீட்டுக்கு வந்து பார்த்தா கெல்லி இந்த வீட்டில் இருப்பா இவனு கெல்லியை பார்த்து என்ன கெல்லி எவ்வளோ கோவமா இல்லை ஹாப்பியாக இருக்கேன்னு கேட்டால் அவள் கையில் சரக்கு போட்டில் இருக்குது நம்ம ஹீரோ பார்த்து சமதில் சிரிச்சிட்டு இருப்பா பார்த்தா அதே வீட்டில் தான் சுசி இருப்பா இப்போ தான் நமக்கே தெரியுது இந்த 3 பேரும் கூட்டுக்கலவனிங்க ஆக்சுவலாக கெல்லியோட தாத்தா கெல்லிக்கா சுற்றி வச்சிருக்காரு கெல்லியோட அம்மா மண்டையை போட்டால் மட்டும்தான் அது சொத்து கிளி கிடைக்கும் அவங்க அம்மா இப்போ சாகர் எவ்வளோ காசு கிடைக்கிறது இதுக்காக 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ ரேப் கேஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்க வச்சு நஷ்டம் வந்து காசு வாங்கிட்டான் இப்போ அந்த காசு நம்ம ஹீரோ சொந்தம் பிளான் போட்டபடி ஆளுக்கு 10 பேர் பிரிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் 25 கோடி செம ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு சொல்லி 3 பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக 3 பேருக்குள்ளேயுமே ஒரு 3 ரிலேஷன்ஷிப் இருக்கும் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்க பேப்ஸ் இதுக்கப்புறம் 3 பேர் மீட் பண்ணக்கூடாது யாரும் அவனை ஒன்றா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் இதுவே நம்ம கடைசியாக பார்க்குறதா இருக்கட்டும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒருத்தர் காசு பிடிச்சிக்கலாம் ஓகே தானே கேட்டால் அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க அன்றைக்கி 3 வருத்துக்குள்ளே அவங்க டுமுக மால் டுமால் தான் இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த ரேங்கர் போலீஸ் அமைப்பாங்க அவர் நம்ம ஹீரோட பேங்க் பேலன்ஸ் எடுத்து பார்ப்பாரு பார்த்தா ஒரே நாளில் நம்ம ஹீரோக்கு அலோடு கிடச்சிருக்குல இதை பார்த்து ஒரு யோசிக்க ஆரம்பிப்பார் இவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போட பிளான புரிஞ்சுக்க முடியுது இந்த 3 பேர் கூட்டுக்கலாம் நீங்கள் பணத்தை 3 பங்கு பிரிக்க போகிறாங்க நடுவில் போலீஸ் நம்ம தான் காமெடியாக இருக்கும் இதை அப்படியே கண்டுபிடிச்சாகணும் இதுக்கு நம்மளுக்கு போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் கெல்லி மீட் பண்ண போவா கெல்லியை பார்த்து நம்ம பிளான்லாம் பக்காவாக போட்டிருக்கீங்க போலியே எனக்கு என்ன தோணுதுன்னா சூசி ஹீரோ வந்து பணம் ஆடி போட்டுவாங்க போல உனக்கு அந்த காசு கிடைக்காதுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து கெல்லிக்கு பயமாரிச்சு சார் என்ன காசு என்ன பேசுகிறீங்க கேட்டால் உனக்கு புரியும் நினைக்கிறேன் பார்த்து பத்திரமானு சொல்லிட்டு கெல்லிக்கிட்ட போட்டு வாங்குவார் அதுக்கு சூசியை பார்த்து என்ன சூசி அவங்க 2 வயசுல ஒன்று ஏமாத்திடுவாங்க போலியே ஹீரோ பாரு அவன் பேரில் போட்டில் வாங்கியிருக்கான் கடைசியில் மொத்த பணத்தை அவன் ஆட்டையை போட்டு உன் இடத்துல விட்டு போயிடுவான் பார்த்துன்னு சொல்கிறப்ப சார் ஒன்றுமே போடலையே என்ன காசுன்னு கேட்டால் நடிக்காதம்மா 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்களே நல்லாவே தெரியும் எதுக்கு பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து கிளம்பி போயிடுவார் இதை பார்த்து சூசிக்கு பயமாரிச்சு ஆமாம் 2 பேர் நம்மளை ஏமாற்றி காசு ஆட்டை போட்டு ஆடி போட்டுருவாங்க நான் போய் ஹீரோ பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோன் பண்ணுவா பட் பார்த்தா ஹீரோ சேஃப்டிக்காக ஃபோன் எடுக்க மாட்டான் கடுப்பான சூசி கெல்லி பக்கம் போயிட்டுருப்பா அவளை ஃபாலோ பண்ணிட்டு இந்த போலீஸ் முன்னாடியே போயிட்டுருப்பாரு பார்த்தா கெல்லி ஒரு 5 ரோட்டில் இருப்பா சூசி போய் கெல்லியை பார்த்து ஏண்டி என்னை ஏமாற்றி பார்க்குறீங்களா நீ சாம பணத்தை ஆட்டை போட்டு நடத்துல விட்டுறீங்க போலியே எனக்கு அந்த பணம் வேணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கெல்லிக்கு வந்து வருது சாமே கொஞ்சம் நேரத்தில் கெல்லிக்கு ஃபோன் பண்ணி ஹே கெல்லி சூசிக்கு படித்து முடிச்சிருச்சா இந்த பிளான் தெரியக்கூடாங்க இருக்க நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அவள் ஃபோன் பண்ணால் இந்த போலீஸ் பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிரும் சரி அவள் பக்கத்தில் தான் இருக்கா அவள் ஸ்பீக்கர் போடுன்னு சொல்கிறப்ப அவள் ஸ்பீக்கர் போடுவா இங்கேப்பா சூசி நான் ஏமாற்ற மாட்டேன் நமக்கே கஷ்டப்பட்டு வந்து காசு கிடச்சிருக்கு கிடச்ச காசை ஆளு 10 பேர் எடுத்துக்கும் தேவையான போலீஸில் மட்டும்னு வச்சுக்கே ஒத்த பைசா கிடைக்காது எனக்கு நம்ம அந்த போலீஸ்க்கு நம்ம சந்திச்சு போல யார் எதுவும் பேசாதீங்க அவன் நம்மகிட்ட போட்டு வாங்க தான் பார்க்குறான் நாளைக்கு மட்டும் பேசுகிறேன்னு சொல்லி அமௌண்ட் ஃபோன் வச்சுருவான் ஆனால் இருந்தாலும் சூசிக்கு கேள்வி சந்தேகமாக இருக்குது உண்மையை சொல்றி உனக்கு அந்த சாம லவ் இருக்குல்ல 2 பேர் சேர்ந்து பணத்தை ஆடைய போட்டுருவீங்க நடுவில் நான் தான் ஏமான்னு சொல்லிட்டு கெல்லிட்டு சண்டை போட்டுருப்பா இல்லை தூரத்துலேருந்து அந்த போலீஸ் பாட்டே இருப்பார் இவங்க பேசுனது அவர் கேட்டிருக்காரு அது 2 பேர் சண்டை போகிறத பார்த்து என்ன 2 கூட்டுக்கான தானே எது சண்டை போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது வீடு எடுத்துகிட்டு இருப்பாரு பார்த்தா அப்படியே 2 பேர் சமாதானம் ஆயிடுவாங்க அந்த ஸ்விம்மிங் பூல்லையே 2 பேர் கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இதை பார்த்து அந்த போலீஸ்காரையும் ஆச்சரியமா இருக்குது இதே லெஸ்பியன் சமாச்சாரம் போலியே நம்ம இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் கிளம்பி போயிடுவான்
அடுத்த நாள் மேலதிரியை பார்த்து அவரோட வீடியோ காமிப்பான். அவருக்கு அதை பார்த்து கடுப்பு தான் வருது. யோ என்ன கடகரமத்தில் வீடியோ வந்துருக்க, இதை எதுக்கு எங்கிட்ட போட்டு காட்டுன்னு கேட்டா, சார் இந்த 3 பேர் கொடுக்கலாம் நீ சாம் சூசி கெல்லி 3 பேரும் அவங்க அம்மாட்ட பணம் ஆட்டை போட்டிருக்காங்க. அவங்க 3 பேர் ஃப்ராடுன்னு சொல்கிறப்ப யோ இந்த வீடியோவில் வெளியே எதுவும் காமிச்சிட்டு இருக்காத, இதை மட்டும் கெல்லோட அம்மா பார்த்தா நம்மளாம் அஷ்டு கேஸ் போடுவா, என்கிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது, மறுபடியும் இந்த கேஸ் தூக்கி இப்போ போடுன்னு சொல்லிட்டு மேலதிரியும் கிளம்பி போயிடுவார். ஆனால் இருந்தாலும் இந்த கேஸ் வருமா தெரில. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தான் கேட்டவன். அந்த 2 பொண்ணுங்களையுமே அவன் ஏமாற்றி மொத்த காசையுமே அவன் ஆட்டை போட போகிறான்னு சொல்லிட்டு இருக்கு. இதனால் தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுறதா இருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் நைட்டு காமிப்பாங்க. பார்த்தா கெல்லி சூசி ஒரு பீச்சுக்கு வந்திருப்பாங்க. சூசி செம்மையாக குடிச்சிருப்பா. கெல்லியோட பார்த்து ஹே நீங்கள் உட்காந்துரி மறந்தாப்புல காசை வச்சுட்டு வந்துட்டேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காசை எடுக்க போவா. சூசி அமைதியாக பீச்சில் உட்காந்துக்கிறப்ப அங்கே சாம் வருவான். சாமை பார்த்து அவளுக்கு வச்சிருமா இருக்கு. ஏ சாம் நான் திடீர்னு வந்திருக்கேன், என்கிட்ட சொல்ல வேலைன்னு சொல்கிறப்ப அதான் நம்ம பிளானு. இன்கேஸ் நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நீ தெரியாத போலீஸ் சொல்லி வச்சிருப்பேன், அதை சொல்லாமல் இருந்தேன். சரி கெல்லி சூசிக்கு வாமிட்டுற மாதிரி இருக்கு, நீ போய் கவர்ட்டான்னு சொல்கிறப்ப அவள் ஏன் வண்டிகிட்டு போவா. இவன் சூசியை கூப்பிட்டு ஒரு போட்டிட்டு போவான். சடனாக சூசி கத்தமாக சவுண்ட் கேட்குது. ஒரு பாட்டில் எடுத்து நம்ம மண் முன்னாடி அடிப்பான். கெல்லி ஓடி வந்து பார்க்குறப்ப அவ்வளோதான் சூசி மறியாசாலா. இது எல்லாமே கெல்லி நம்ம ஹீரோ போட பிளானு. சூசி ரொம்ப அவசரப்படுறா. இவளை எப்படியே விட்டா கடியாக போலீஸ் போட்டு கொடுத்துருவா. இவளை கொண்டு சொல்லி தான் சூசி போட்டு தள்ளிட்டாங்க. அது போய் இப்போதைக்கு பங்கு உனக்கு குறைஞ்சி போச்சு, இருக்கிற காசை ஆளு பாதுகாத்துக்கலாம்ல. இதை பார்த்து கெல்லிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ சூசியில் போனத்தவர் கவலை சுற்றிட்டு நம்ம வீட்டு கூட்டிட்டு போவான். பார்த்தா வீட்டு பக்கத்தில் ஒரு சதுப்புல காடு இருக்குல்ல, அந்த இடத்துல போய் சூசியில் பணத்தை போச்சிருவான். போலீஸ் இங்கே தேடி வந்து பார்க்க வாய்ப்பு இல்லை. அப்படி தேடினாலும் இங்கே முதல்ல இருக்குது, எல்லாம் பீஸ் பீஸாக கடிச்சு உடம்புல தின்னு முடிச்சிருங்க, நம்ம ஜாலியாக எங்கேருந்து போகலான்னு சொல்லி ஹீரோ கிளேருந்து கிளம்பி போயிடுவாங்க. பார்த்து அடுத்த நாள் ராய்க்கு விஷயம் தெரிய வந்திருக்கும். நேற்று நைட்டில் இந்த சூசி காணப்பட தெரிய வந்திருக்கும். இதை பார்த்து ராய்க்கு பயமாயிருச்சு. அது போக ஒரு பீச்சில் ரத்தமும் பல்லுக்கு கிளம்பி போட்டிருப்பான். உடனே அங்கே போய் பார்க்குறப்ப சில பிளட் சம்ஸ் இருக்குது. கூடவே 2 பள்ளங்க இருக்கும். இவனு சேர்ந்து பள்ளம் எடுத்துக்குவான். இவன் தியரி படி சூசி போட்டு தள்ளிட்டாங்க. சூசியை சாம் தான் கொண்டு போன்னு சொல்கிறப்ப மேலே இருப்பார்ல, அவர் இப்போ வரைக்கும் நம்பவே மாட்டார். இங்கே பாரு ராய், ஒரு நீ சொன்ன சூசி அந்த படம் வச்சுக்குவோம், ஆனால் சூசியை சாம் இது கொள்ளணும். சூசியை கொள்ளுனா அது கெல்லி மட்டும் தான் பண்ண முடியும். எனக்கு கோர்ட் வரைக்கும் கூட்டி வந்தவன் அவமானப்படுத்திருக்காள், இதனால கெல்லி தான் சூசியை கொண்டிருப்பா. இந்த கேஸ் நீ அந்த மாதிரி பாருன்னு சொல்கிறப்ப ராய் கேட்கவே மாட்டான். அவ கூட இருக்கிற கேபியர் பொண்ணு வந்து சார் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் செக் பண்ணி பார்த்தோம், பஸ் ஸ்டாண்டு கிட்ட சூசியில் கார் இருக்குது, மேபி நைட்டோட நைட்டா பஸ் ஏறி வேறு ஊருக்குள்ள போயிருக்கலாம்ல, இதை பாசிபிள்னு சொல்கிறப்ப இங்கே பாரு இதை சாமோட பிளானு. சூசியை கொண்டு அவள் கார் விட்டு பஸ் ஸ்டாண்டில் போட்டிருக்கான். அவள் அப்போ தான் இங்கேருந்து ஓடி போகாமல் தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாமே அந்த பைப்பில் பண்ணுறது தான். நீ எதுக்கு அவனை வாட்ச் பண்ணு. நைட்டில் வீட்டில் இருந்து சொல்கிறப்ப இவளுக்கு சாம் வீட்டுக்கு போவா. பார்த்து சாம் கெல்லிக்கு ஃபோன் பண்ணுவான். கெல்லி இப்போதைக்கு பயந்து போய் கெஸ்ட் ஹவுஸில் இருப்பா. சாம் ஃபோன் பண்ணி சாம் எனக்கு ஒரு பயமாக இருக்கே, நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டால் இங்கே பாரு இப்போ தான் போலீஸ்க்கு சூசி அந்த படம் தெரிய வந்திருக்கு, ஆனால் நம்ம தான் கொண்டு தெரியாமல் இருக்கு, ஜஸ்ட் ஒரு வாரம் பொறுத்துக்கோ, நீ நானும் ஃபாரின் ஓடி போயிடலாம், நீ இன்னும் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்கிறப்ப அப்போ தான் கெல்லி நிம்மதியாக இருக்குது. இவனை கால் அவுட் பண்ணிட்டு வெளியே பார்ப்பான். பார்த்தா இந்த கேபி ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிருக்கல, இதை பார்த்துருவான். இவனை வெளியே போய் மேடம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எது கேபிட்டே பார்த்துருக்கீங்க கேட்டால் இல்லை சார் நேற்று நைட்லேருந்து சூசி காணாமல் போயிட்டா, ஒரு சந்தேகத்துக்காக அவங்க பார்க்க வேண்டியதாக போச்சு, மனுஷனுக்கு சொன்னால் இல்லை மேடம் நானே அவனை பேச நினச்சிட்டு இருந்தேன், கெல்லி பற்றி அவனை பேசணும்னு சொல்லிட்டு அந்த லேடி உள்ள கூட்டி போவான். பார்த்தா அவங்ககிட்ட ஒரு ஃபைலை தருவான். மேடம் நீ நினைக்கிற மாதிரி கேள்வி நார்மல் பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு சைக்கலாஜிக்கல் சில ப்ராப்ளம் இருக்குது, அவங்க அப்பா இருந்ததுலேருந்து ரொம்ப கோவமாக இருக்கா, நிறைய வாட்டி டெக்ஸ்டன் பண்ணியிருக்கா, அவளுக்கு சூசி நடுவில் ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் இருக்கு போல, ஆனால் கோர்ட்டில் மாட்டி விட்டனால சூசி மேலே சம கோவத்தில் இருக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க சொல்கிறப்ப அந்த போலீஸ் மறுபடியும் வாங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே நம்ம ஹீரோட பிளான் தான். நம்ம ஹீரோ கெல்லி மாடோட பார்க்குறான். சூசியை கொண்டு வந்து கெல்லியில் மாட்டி விட்டுட்டு மொத்த படத்தை வாடப்பெல்லாம் பார்க்குறான். அதனால் அந்த கேபி பார்த்து மேடம் இப்போ கூட அந்த கெல்லி ஃபோன் பண்ணா அவள் எதுக்கும் பயந்துட்டு கெஷூஸில் இருக்கா, கொலை பண்ணாத எதுக்கு பயந்து போய் கெஷூஸில் இருக்கணும், நீங்கள் எதுக்கு அவளை பாருங்கள் மேடம் கண்டிப்பாக அவள் தான் பண்ணிருப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கேபி நம்பிடுறாங்க. உடனே ராய்க்கு ஃபோன் பண்ணி ராய் கேபி இப்போதைக்கு கெஸ்ட் ஹவுஸில் இருக்கா, நீங்கள் இப்போ அவளை பாருங்கன்னு சொல்கிறப்ப ராய் அந்த வீட்டுக்கு போவான். பார்த்து 2 பேர் உள்ளே போய் எதை பேசுகிற மாதிரி இருக்குது. சடனாக 3 வாட்டி கன்று ஃபயர் மாதிரி தெரியுது. பார்த்து ராய்க்கு அவன் கையில் அடிபட்டிருக்கும். தோல் படையில் புல்லட் ஷூட் ஆகி அடிபட்டு வெளியே வந்திருப்பான். இந்த சவுண்டு கிலோட அம்மா கேட்டிருக்கோம். அவங்களும் வேக முடியுது பார்க்குறப்ப பார்த்து கிளி வந்து இருப்பா. இதை பார்த்து அவங்க அம்மா நம்பவே முடியல. அந்த இடத்துல உட்காந்து தேமித்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் ராய் கூட வச்சுட்டு இருப்பாங்க. ராய் நேற்று என்ன ஆச்சு, எதுக்கு நீங்கள் கிள்ளியை கொண்டு கேட்டால் சார் நான் ஒன்றும் வேணும்னு கிள்ளி கொள்ள சார், இதெல்லாம் தெரியாமல் நடந்தது, சூசி இறந்து போன விவகாரமாக நான் அவளை பார்க்க போனேன், என்னை பார்த்து கிள்ளி பயந்து போயிட்டா, என்கிட்ட இருக்கிற கண்ணை எனக்கே தெரிய மாட்டே போட்டா, 2 ஓடி ரேண்டோ ஃபயர் பண்ணா, ஒரு புல்லட் செவுத்தில் பிடிச்சி இன்னொரு புல்லட் தோல்பட்டில் பிடிச்சி ஒரு வழி தெரியாது, நான் அவள்கிட்ட கண்ணை பிடுங்கினேன், அப்போட முட்டில் ஷூட் பண்ண சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணேன், பட் தெரியாமல் மேலே ஏறி அவன் நெஞ்சில் போட்டுருச்சு, தெரியாமல் தான் சார் கிளியாக இருந்து போயிட்டா, நான் தற்காப்புக்காக பண்ணேன்னு சொல்கிறப்ப அவங்க ரிசர்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்து 2 நாள் முன்னாடி சூசி காணாம
போயிட்டா. சூசியோட பல்லு பிளட்டும் ஒரு பீச்சில் கிடச்சிச்சுல, அதை செக் பண்ணி பார்த்தப்ப அது சூசைட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போனா கெல்லி சூசி கொண்டிருக்கா. அவளை பார்க்க போன போலீஸை அவள் திரும்ப ஷூட் பண்ண பார்த்துருக்கா. வேறு வழி இல்லாமல் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் ராய் கெல்லி கொண்டு போயிடுச்சு. சரி ராய் இப்போ இங்கே போயிட்டு வாங்க, ஆனால் உங்க மாதிரி கேஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப ராய் வந்து கிளம்பி போகிறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வைப்பாங்க. நம்ம ஹீரோப்போட பிளான் படி 2 பேரும் மரகேசாலா இப்போ இருக்கிற மொத்த படம் நமக்கு தான் சொந்தம், ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து பீச் ஹவுஸில் இருப்பான். ஜாலியாக வீட்டுக்குள்ளே போகிறப்ப அங்கே பார்த்தா ராய் இருப்பான். ராய் நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்கான பார்த்தா அப்போ இன்னும் ட்விஸ்ட்டு மங்காத்தாப்போட அஜித் அர்ஜுன் மாதிரி இதெல்லாம் இவங்க பிளானாக இருக்குது. சொல்லப்போனால் ராய் பாதியில் அந்த பிளான் இருந்திருப்பான். நம்ம ஹீரோ பணத்துக்காக தான் 2 பேரும் ஏமாத்தான் தெரிய வந்திருக்கு. சரி எதுக்கு நம்ம ஹீரோ போட்டு கொடுக்கணும், அவனை காப்பாற்றி அந்த பணம் நம்ம சார் வாங்கிக்கும், இதான் என் பிளானு. அதுக்காக தான் அவன் கெல்லியை பார்க்குற மாதிரி கெல்லி வீட்டுக்கு போய் கெல்லி ஷூட் பண்ணியிருக்கான். தமிழ் சந்தை வரக்கூடாதுக்காக அவனோட ஷூட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் இவங்க பண்ண பிளானு. ஒரு வேளை சூசியாக இருந்து போயிட்டா கெல்லியாக இருந்து போயிட்டா மீதி இருக்கிற காசு உனக்கு எனக்கு தான், ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு ரைடிங் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவன் இருக்கிற பாதி காசை அவன் கொடுக்கறதா தான் இருப்பான். அப்போ அந்த போட்டில் இருக்கிற பாய் மரம் லைட் அசந்துட்டு இருக்கு. சார் கயிறு ஆடுது பாருங்க, கயிறு எடுத்து கட்டுங்கன்னு சொல்கிறப்ப அவன் கடை போயிட்டு இருப்பானா. அப்போ நம்ம வேணுக்குன்னு அந்த கப்பலை சாய்ப்பான். திரும்ப கால் தட்டி விட்டு அவர் கடலை விழுந்துருவாரு. டே ராய் நானும் அவ்வளோ போய் இழிச்சு வாங்கினா இருக்கிற காசை நான் ஒருத்தனை ஆட்டே போடணும், செத்தியா சாப்பிடான்னு சொல்லிட்டு இவனோட போட்டில் போயிட்டு இருப்பானா. பார்த்தா ராயனை தண்ணி கொடுத்துருக்க மாட்டான், அவனுக்கு உயிர் இருக்கு. ஏன்டா என்னை கூட படத்தை ஆட்டே போடலாம் பார்த்தேன், சாவி ஏன் கேள்னு சொல்லிட்டு திரும்ப உயிர் அடிக்க வந்துட்டு இருப்பானா. அப்போ யாரோ ஒருத்தர் அவன் கால் அம்புற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா செத்து போன சூசி. சூசி இன்னும் சாகாமல் சாம்பகத்தில் இருப்பா. இது பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ எப்படி உயிரோட வந்து கேட்டால் சஸ்பென்ஸோட சான்னு சொல்லுவா. பார்த்து 2 பேர் சேர்ந்து ராயை பிடிச்சிடுவாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோ சூசி பண்ண பிளானு. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் தெரிய வருது. படத்தில் ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்கு கேள்விக்கு ஒரு அஃபர் இருந்திருக்கு. அது அவங்களுக்கே தெரியாமல் சூசி ஃபோட்டோ எடுத்திருப்பா. அது சாமி கிட்ட காமிச்சு இங்கே பாருங்க சார் இந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, இதை கொண்டு போய் வெளியே காமிச்சா உங்க மேலே பெரிய பிரச்சனை வந்துடும், இதனால் நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவோம், கிலோட மட்டும் பணத்தை அடைப்படும் சொல்லி அந்த பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு நஷ்ட காசாகி இருப்பாங்க. இப்போ உங்கள் அடுத்த பிளான் கெல்லி போட்டு தள்ளுறது. ஏன்னா அப்போ தான் பாய்ச்சல் கம்மியாகும். இதுக்காக யூஸ் பண்ணிட்ட ஆள் தான் அந்த ராய்ங்கிறவன். நம்ம ஒரு நாள் பாரு பேர் ராயை பார்த்து சார் நீங்கள் நினச்சாலும் உண்மை தான், நாங்களாம் பிளான் போட்டு தான் அந்த பணத்தை அடைய போட்டோம், இப்போ அந்த படத்துலேருந்து பாய் ஷேரை உங்கள்கிட்ட தரேன், இது போல் சூசி கெல்லி போட்டு தரலாம், இந்த பிளான் உங்களுக்கு ஓகேன்னு கேட்குறப்ப ராய் ஒத்துருப்பான். பட் இது எல்லாமே நம்ம சூசி போட்ட பிளானு. ஒரு நாள் வேணுக்குன்னே கெல்லி சூசியும் பீச்சுக்கு வர வச்சு கெல்லியை தனியாக அனுப்பியிருப்பான். சூசி மட்டும் கூட்டு போய் அவள் பல்லு இருக்குல்ல 2 புள்ளி பிடிங்கிருப்பாங்க. அதான் அந்த பல்லு அந்த போட்டு கிடச்சிருக்கோம். இந்த ரத்தத்தில் எடுத்து சத்தமாக ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. சரி கெல்லி அதை நம்பி சூசி அதை படி நினச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ராயை வச்சு கெல்லி போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அவங்க ராயை போட்டு தள்ளிட்டு 2 பார்ட்னர் இருக்காங்க. கெல்லியோட அம்மா கிட்ட இருந்து அவன் 75 லட்சம் ஆளுக்கு பாதி பாதி 2 பேரும் ஹாப்பியாக அந்த போட்டில் போயிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் சூசியோட பாட்டி அமைப்பாங்க. அது சூசியோட வளர்ப்பு பாட்டி. அவங்கள பார்க்கறதுக்கு கேபி அங்கே போயிருப்பா. சூசி பற்றி கேட்டு பார்க்குறப்ப தான் நமக்கு பாலிட்டிஸ்ட் விளாகுது. ஆக்சுவலி சூசியை தத்தெடுத்துருப்பாங்க. சூசியோட உண்மையாக நம்ம ஒரு ப்ராஷூட்டு இந்த ஊரில் அந்த ஒரு பணக்காரன் அவங்க ரேப் பண்ணியிருக்கான். அது மூலமாக பிறந்த குழந்தை தான் சூசி. ஆக்சுவலாக அந்த பணக்காரர் யாருன்னா கெல்லியோட தாத்தா. அப்படின்னா என்ன அர்த்தம், சூசி கெல்லிக்கு சித்தி. ஆனால் அந்த பணக்கார சொத்து எல்லாத்தையுமே கெல்மி எழுதி வச்சுட்டு ஆள் மண்டையை போட்டார். அதுப்போ சூசிக்கு ராயை பிடிக்காது. எல்லாத்துக்கும் காரணம் ராய் பண்ண வேலை. ராய்க்கு ஆரம்பத்தில் இருந்தே சூசி மேலே கண்டு இருந்துச்சு. ஒரு நாள் சூசி தனியாக இருந்தப்ப ராய் அவங்ககிட்ட தப்பாக ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் சூசி அதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. கடுப்பான ராய் அவங்கள போய் கேஸ் போட்டிருக்கான். ஃபேக்காக ட்ரக்ஸ் கேஸ் போட்டு தான் சூசிக்கு ஜெயிலில் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவள் ஜெயிலில் இருந்தா. அப்போயும் அவளுக்கு ராய் பரவணும்னு தோணுச்சு. இப்போ அவள் எங்களுக்கானே தெரியலன்னு சொல்லி அந்த பாட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டிக்கு சூசியோட நல்லாவே தெரியும். ஆனால் நடிக்கிற மாதிரி அந்த கேபின் சொல்லிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டு கேபிக்கு ஒரு சினிமா இருக்குது. என்னது ராய் ரேபிஸ்டா, சூசி பண்ணாத தப்புக்காக அவனை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கானா, அவனுக்கு இது ஆகட்டும்னு சொல்லி கேபி கடுக்காமல் கிளம்பி போயிடுவா. பார்த்தா இப்போதைக்கு நம்ம சூசி சாமான தான் இருப்பா. 2 பேரும் ஜாலியாக போட்டில் போதான் இருப்பாங்க. அப்போ சூசி நம்ம ஹீரோக்காக ஒரு லெமன் ஜூஸ் தருவா. அதை பார்த்து நம்ம சந்தேகமாக இருக்கும். இல்லை எனக்கு ஜூஸ் வேணாம், இது வரமாயின்னு சொல்கிறப்ப என்ன சாம் ஏன் நம்பிக்கை இல்லையா, வேணாம் தாங்கன்னு சொல்லி அவுட்டர் ஜூஸ் இருக்கும் அதை குடிச்சு காமிப்பா. சரி சாம நம்பி அந்த ஜூஸை குடிப்பான். ஜூஸை குடிச்ச கொஞ்சம் நேரத்தில் வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. பார்த்தா நினச்சது உண்மைதான், அதில் பாயசம் கலந்து விட்ருப்பா. சாரி சாம் என்னால் உடனே நம்ப முடியல, இது எல்லாமே எங்கள் அப்பனோட சொத்து, சின்ன வயசில் நடுவில் விட்டு போனால அதுக்காக அந்த காசு, என்னை மன்னிச்சிரு சாமி சொல்லி சாமி போட்டு தள்ளிடுவா. கடலில் தூக்கி போட்டு அவ்வளோதான் சாம் மறிய சாலா. இந்த படத்தோட ஆரம்பத்தில் எல்லாமே சூசைட் பிளான் தான். சூசிக்கு இவங்க அப்பாவோட பணம் வேணும், அதுக்காக கெல்லியை இந்த பிளான் வர வச்சிருக்கா. அதுக்காக கெல்லியை போட்டு தள்ளுறதுக்கு ராயை பயன்படுத்திருக்கா. ஏன்னா ராய் தான் ஃபேக்கான கேஸ் கொடுத்து இவ்வளோ தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பான். இப்போ கிட்டத்தட்ட ஒரே கல்ல 3 மாங்காய் மாதிரி
இவ்வளோ தேவையான பணம் கிடச்சிருச்சு, இவ்வளோ பழிவான ராயை போட்டு தள்ளிட்டா, அதுபோல் பெயில் எடுக்காத சாமியுமே போட்டு தள்ளிட்டா, மொத்த காசு இப்போ இவள்கிட்ட தான் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஒரு தீவுக்கு போவா. அப்போ அவளை பார்க்குறதுக்கு லாயரங்க வருவார். யாருன்னு பார்த்தா கிணத்துமே சுசுடால் தான். ஹீரோ அந்த கேஸில் ஜெயிச்சதுலேருந்து நஷ்ட பணம் ஃபுல்லாகவே அவன்கிட்ட தான் இருந்திருக்கும். இப்போ ஹீரோ மண்டையை போட்டான். அந்த பணம் சூசிட்டு கொடுத்து, இந்த சூசி இது நான் எப்படி உங்கள் அப்பாவோட காசு, உங்கள் அப்பா காசு உனத்த போய் சேரணும், இந்த நீயே வச்சுக்கோ, நமக்கு மட்டும் ஏன் ஷேரு, என் கூட வந்த போதும், நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லி கிணத்து கிளம்பி போவார். இப்போதைக்கு நம்ம மீன் கிட்ட 75 கோடி இருக்குது, அதை வச்சு ஹாப்பியாக அவளே வாழ்ந்துட்டு இருக்கா. இதோட வைல்டு திங்ஸுங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாட்ஸ்அப் கூட வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.